இன்றைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 17வது வசனம். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். ஆமேன். இன்றைக்கும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் தான் நம்ம கிறிஸ்தவ விசுவாசத்தின் வாழ்க்கையின் ஒரு அடித்தளமாய் ஒரு அச்சாணியாய் இருக்கிறது. ஆமேன். இன்றைக்கு எத்தனையோ மதங்கள் இருக்கலாம். இந்த உலகத்துல எல்லா மதங்களுக்கும் மத தலைவர்கள் இருக்கலாம். ஆனால் அந்த எந்த தலைவர்களும் எந்த மதத்தை உருவாக்கினவங்களும் அதை தெய்வமாய் அந்த மதத்திற்கு தெய்வமாய் இருக்கிறவங்களும் உயிர்த்தெழுந்ததா சரித்திரமே இல்லை. ஆமீன். சரித்திரத்தை இரண்டாக பிரித்தவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை வைத்து தான் கிறிஸ்து பிறப்பிற்கு முன் பின் அப்படின்னு சொல்லி வரலாற்றையே ரெண்டாக பிரிக்கிறாங்க. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். 14வது வசனத்துல கிறிஸ்து எழுந்திரவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லைன்னா ஒண்ணுமே இல்லை. ஏனென்றால் அவர் உயிரோடு எழும்பணும், பாவத்திற்கு மரித்து எழும்பணும்னு தான் அது ஒரு திட்டம். அந்த திட்டம் உயிர்த்தெழுதலில் நிறைவேறிற்று. அப்படி நிறைவேறினதுனால தான் உயிர்த்தெழுதல் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. உயிருள்ள தேவனாய் உயிர்த்தெழுந்த தேவனாய் இயேசு நம் மத்தியில் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 15:32 மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே. மரித்தோர் உயிர்த்தெழுதல் இல்லை, அவ்வளோதான். நம்ம வாழ்க்கை இப்படி அப்படி போயிட்டு இருக்கோம், சாப்பிடுவோம் தூங்குவோம் செத்து போவோம், அவ்வளோதான் அப்படின்னு சொன்னா ஒன்றுமே இல்லை. அதுல எல்லா பாவங்களையும் எல்லாரும் செய்வாங்க. விசுவாசங்கிற பேச்சும் இல்லை, இந்த பிரசங்கங்களும் இல்லை, கிறிஸ்தவ வாழ்க்கையே இல்லை, ஆலயம் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனா மனுஷங்க மரித்தவங்க உயிரோடு எழுந்திருந்து அவங்கவங்க பாவத்திற்கு தக்க நியாயத்தீர்ப்பு அடைவார்கள் என்பது வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. நாம் உயிரோடு இருக்கிற எல்லாரும் ஒரு நாள் மரிப்போம். அந்த மரித்தவங்க எல்லாம் ஒரு நாள் நியாயஸ்தானத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும். அடுத்து கர்த்தர் வரும்போது உயிரோடு இருக்கிறவர்களும் மறுரூபமாவாங்க. செத்த கல்லறைகள் திறக்கப்பட்டு மரித்தவர்களும் உயிரோடு எழுந்திருப்பாங்க என்று சொல்லி வேதத்தில் இருக்கிறது. எழுதல் தான் முக்கியமானது, அது உண்டு அப்படின்னு சொல்லி வேதத்தில் இருக்கிறது. இயேசுவும் உயிர்த்தெழுந்தார், நம்மையும் அவர் உயிரோடு எழுப்ப வல்லவர். இது ஆணித்தரமா எந்த புராணங்களையும் எதுலயும் நீங்க பார்க்கவே முடியாது. ஆகவே இன்றைக்கும் உயிர்த்தெழுதல் தான் நம்முடைய கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கையின் ஒரு அச்சாணியா இருக்கிறது. இன்றைக்கு அற்புதம் எல்லா மதத்திலும் இருக்கலாம். அற்புதத்திற்காக மாத்திரம்தான் நான் இயேசுப்பாவை பின்பற்றுவேன்னு வந்தா அது பெரிய பாவமாய் கருதப்படும். அற்புதம் எங்க போனாலும் உங்களுக்கு கிடைக்கும். பிசாசு கூட அற்புதங்களை செய்தானா உயிர்த்தெழ வைப்பது மறுரூபப்படுத்துவது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. உயிர்த்தெழுதல் இல்லைன்னா புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோன்னு இருக்கும். உங்க விசுவாசம் வீண், பிரசங்கம் வீண், எல்லாமே வீணா இருக்கும். ஆமேன். அப்ப விசுவாசம் உயிர்த்தெழுதல் தான் முக்கியம். அவரோடு கூட நாம என்ன செய்யணும்? எழுந்திருக்க வேண்டும். அவர் எழுந்தது போல நாமும் எழுந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். ஆகவே இப்போது ஜெபிக்கலாமா? அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நீர் அப்பா எங்கள் விசுவாசம் வீணாய் போகாதபடி நீர் உயிர்த்தெழுந்தீர். நீர் உயிர்த்தெழவில்லை என்றால், கிறிஸ்து எழுந்திராவிட்டால் எங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும் என்று பார்க்கிறோம். அப்பா இன்றும் நாங்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் எல்லாவற்றையும் கேட்கும்படி, எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும்படி நாங்கள் இந்த வேளையில் உம்மிடத்தில் வருகிறோம். அப்பா இயேசுவே, நீர் உயிர்த்தெழுந்தாவிட்டால் நாங்கள் எங்கள் பாவங்களிலே சாவோம் என்று பார்க்கிறோம். நீர் மரித்து எங்களுடைய பாவங்களுக்காக மரித்து உயிரோடு எழுந்ததினால் எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாங்கள் உம்மை போல அப்பா மரித்து உயிரோடு எழுந்து உம்முடைய சமூகத்தில் உம்முடைய ராஜ்யத்திற்குள் அப்பா நாங்கள் வர தகுதி அடைகிறோம் என்று பார்க்கிறோம். இந்த நாளிலும் ஜெபிக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த தகுதியை நீர் இந்த நாளில் கட்டளையிடும். சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.